Happy evening, folks. Get ready for the Nasdaq live trading. Market yesterday low. சூப்பராக ஸ்வீப் ஆகிட்டு ஒரு என்வாக் வந்து போயிட்டுருக்கு பிஎஸ்எஸ் நோக்கி ஒரு ஆல் டைம் கிரியேட் பண்ணாமல். ஓகே, டே டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று லிக்விடிட்டி கிராப் நேற்று இது நம்ம வீக்லி ப்ரொஃபைல்ஸ் படி பார்த்தா டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. ஸோ அதுபடியும் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகிருக்கு. எப்போவுமே ப்ரொஃபைல்ஸை வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்தா அது வேஸ்ட். ஹையர் டைம் கூட சேர்த்து பார்க்கும்போது டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் பற்றிக்கு ப்ரீவியஸ்டே ஹை தான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். அது ரொம்ப நியர்லி போயாச்சு. இங்கே ப்ரீவியஸ்டே ஹை எடுத்தாச்சு. ஸோ நான் இதை வந்து ஒரு எஸ்எம்டியெல்லாம் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. மார்க்கெட்டே ஐஆர்எல்ல தான் இருக்குது செல் எஃபிஷியில். இருந்தாலுமே இப்போதைக்கு என்னோடய வியூஸ் வந்து பைஸில் தான் இருக்குது. ஓகே, அகெயின் வித்தவுட் த ஹையர் டைம் ஃப்ரம் பிடிஆர்ஏஸ் நம்ம லோவர் டைம் ஃப்ரம் ட்ரேட் பண்ணி போயிடணும் இல்லை. ஸோ என்னோட பிளான் என்னென்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டுக்கு வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு பைஸ் போனால் நல்லாயிருக்கும். ஸோ ரீட்ரேஸ் அண்ட் பைஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு. ஓகே, தென் ஒன் ஹவர்ஸ்லேயும் அவங்க ஃபெராரி கேப் பக்காவாக தான் இருக்காங்க. 2 ஃபெராரி கேப் இருக்கும் 1 ஹவரில். ஆனால் அங்கே ரீச் ஆகும்போது பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுவும் ஒரு ஃபெராரி கேப் தான், இதுவும் ஒரு ஃபெராரி கேப் தான். கரெக்டாக இது வந்து டிடிஓ 12 AM. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்ன்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ரீசெண்டாக இங்கேருந்து டேப் ஆகிட்டு போச்சுங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் என்ன பண்ணேன், டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் எப்போவுமே 2 பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்று டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படியே போய்டும், இந்த ரீட்ரேஷன் பைஸ் வந்து போகும். சரிங்களா, இது வந்து 6 o'clock லோ, 6 வந்து ஸ்வீப் பை 7. இங்கே 6 வந்து ஸ்வீப் ஆகலை 7 o'clock ஆகலை. ஸோ அது எஸ்எம்டியாகவும் இருக்குது. மேபி அங்கேருந்து ஒரு டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் மேக்ஸிமம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு தான் போகணுன்றதான் நான் இப்போ வந்து வெயிட் பண்ணலான்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா 4 hour ஃபெராரி கப் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 0.5 வித் டிடிஓ எல்லாமே அங்கே அமைஞ்சிருக்கு. பார்ப்போம், அதுக்கு நம்ம லண்டன் ரோஸ்லாம் மார்க்கெட் ஸ்வீப் அடிக்கிறத வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு பாருங்கள் 1 ஹவரில் அங்கே ஆக்ட் ஆகிட்டு அந்த 15 minute அப்படியே நின்றுட்டுருக்கு. ஓகே, ஸோ டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதில் என்ன ஒரு விருப்பம், ஒரு நல்ல மூவ்ஸ் பை மூவ்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த கில் ஜோன்லேயே கவர் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக சொல்கிறேன். கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே கன்சல்டேட் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 300 ஆங்கிள்ஸ் ப்ளஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, வேஸ்ட். நியூயார்க்கில் இப்போது கவர் ஆகிருந்தால் நம்மளுக்கு இசிடிபி இல்லை, நம்மளுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சு போச்சு பை தான் சொல்லிட்டு. இப்போ அது எல்லாமே அவுட் ஆஃப் த கில் ஜோனில் கவர் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம அவுட் ஆஃப் த கில் ஜோனில் போய் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் தான் உடனே அதை திங்க் பண்ணுவாங்க, இப்போ நம்ம என்ன ட்ரேட் பண்ணலாமே மொமெண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. வெயிட் ஃபார் த ட்ரேட், எக்ஸிக்யூட் மண்டே அண்ட் டியூஸ்டேஸ் 2 days ஸ்டே நம்ம எதுவும் எடுக்கல. ஸோ இங்கே நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நிச்சயமாக. நேற்று வந்து 100% அந்த ட்ரேட் செம்ம ட்ரேட். வெறும் எஸ்எம்டி இல்லைன்ற ஒரே ரீசனால அந்த ட்ரேட் நம்ம போகல. பட் அது 1:5 RR. Market started. இங்கெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஈக்குவலைஸாக ஒன்றுமே பிடிஆர்எஸ்லாம் இல்லாமல் தானே இருக்குது. ஸோ செல்ஸுக்கு இப்போதைக்கு இருக்கும் இல்லை. பைஸ் நம்ம பார்ப்போம், அந்த ரீட்ரேஸ் போகிற வரைக்கும் செல்ஸ் பார்க்கலாம்னா பார்க்கலாம். அது நம்மளுக்கு எதனா செட்டப்ஸ் கிடைக்குதான்னு யோசிப்போம். ஏன்னா அதுவும் சும்மா இல்லை, ஒரு 100 ஆங்கிள்ஸ் கிட்டே இருக்குது. அரௌண்ட் இப்போ அந்த 5 minute வந்து டேப் ஆகிட்டு கீழே இருந்துருக்கான், அதான் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. சின்ன ஒரு எஸ்எம்டி ஒன்று ஒன்றா இருக்குது, இதை பாருங்க. அது ரொம்ப மைன்யூட்டு, அந்த எஸ்எம்டி தான் சொல்ல முடியாது. வித்தவுட் த கீ லெவல் எஸ்எம்டி ஒர்க் ஆகாது. ஓகே, இப்படி இருக்குது பார்க்க.
கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கா. இங்கே 2 நிமிஷமாக பைஸில் இருக்குது, இங்கே 2 நிமிஷமாக செல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம அமைதியாக இருக்கணும். எனிதிங் அதை மேனிபுலேஷன் பண்ணி எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நம்ம உள்ள போய்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் மேக்ரோஸ் வரும்போது நிச்சயமாக என்ட்ரி கிடைக்க தான் போகுது. அது இன்னும் ஈஸி பிக்கிங். ஆக்சுவலி 1 hour ஃபேராலிக்கலாம். 1 hour ஃபேராலிக் அப்படின்னு டேப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பெட்டர் 8 o'clock ஸ்வீப் டு பை 9 o'clock. 8 o'clock இன்னும் ஸ்வீப் ஆகுது. Totally opposite, guys. இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுக்குமா? No, 732 here. 732. Not too much clarity. Wait. இருக்காங்களா? ஹெல்ஸ்க்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். அது இந்த எஃபிஜியில் வந்து ரீஎன்ட்ரி ஆகலாமா அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே செட் ஆகலையே. மேலே நம்மளுக்கு தான் நல்லா தெளிவாக ஐஸ் வச்சுருக்காங்க. இங்கே 920 ஐஸில் எடுத்தாச்சு. அந்த ஐஸில் இங்கே தான் இருக்குது. நாட் கிளியர். ரொம்ப கிளியராக இல்லை செல்ஸ் எடுக்கிறதுக்கு. வெயிட் பண்ணாருங்க. 3 minute டேப்பாக இருக்குது.
நான் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாகவே இருக்குது இங்கே பைஸ் இங்கே செல்ஸ்ன்னு சொல்லிட்டு 45. ஓகே இப்போ ஒரு எஸ்எம்டி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு செல்ஸ் பரவாயில்ல பண்ணுறதா பக்காவாக இருக்கும். Now we got an SMT. ES கண்டினியூஷனே கொடுக்க மாட்டேங்குது செல்ஸுக்கு. ES கண்டினியூஷன் கொடுத்தா தான் நம்ம தைரியமாக எடுக்க முடியும். HDF ரீட்ரேஸ்ன்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பட் ES கண்டினியூஷன் கொடுக்கணும். அரௌண்ட் இந்த லிக்விடிட்டி ஐ மீன் லண்டன் மார்க்கெட். ஆமாம் 2 o'clock லண்டன் மார்க்கெட். அந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். நீட் கன்ஃபர்மேஷன் நம்ம ES SMT வந்தாச்சு. ப்ளஸ் ஒரு FEG வந்து தான் நம்ம ரொம்ப ஃபாலோ ஆகிடக்கூடாது. இது ஒரு FEG கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு ட்ரா பண்ணி வைப்போம். அது முடிஞ்சால் தான் தெரியும் அந்த FEG கன்சிடர் ஆகுதா இல்லையா. ஆகுது போகுது. 952.75 அரௌண்ட் 40 ஹேண்டில்ஸ் வருது. செல் லிமிட் எடுத்துடலாம். அரௌண்ட் பிபி இங்கே போகிறோம். செல் இங்கே triggered. Let's see what will happen. This is our trade idea. பார்க்கலாம். Switching to the ES மட்டும் ஃபாலோ ஆகணும் கைஸ். நம்ம மட்டும் ஐயர் லோலேயே இருக்கானுங்க. அதுதான் ஒரு வெறுப்பு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 732 லோ எடுத்தாச்சு. இங்கே 732 எடுக்கல. இது இப்போ வந்து பை எஸ்எம்டி மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. 732 ஸ்வீப் பை NQ. இங்கே 732 ஸ்வீப் ஆகலை ESல. இருந்தாலுமே நம்ம போனதுக்கு காரணம் எஸ்எம்டிஸ் பக்காவாக இருக்குது. கன்சர்வேட்டிவாக போனோம். நம்ம இங்கே கூட எடுக்கல. 2வது FEG தான் எடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். RLC SLலாம் SL தான். மேக்ரோஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. என்ன என்ட்ரி பாயிண்ட் வந்து பை ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்கு.
ஆஹா, இஎஸ் வேற பையிலே இருக்கு. இஎஸ் பையிலே இருந்தால் நம்ம இங்கே காலி ஆகிடும். நம்ம எஸ்எல் அடிச்சிடலாம் ஈஸியாக மார்க்கெட்டு. அந்த 1 ஹவர் ஃபேராலிக்கு அப்புறம் திருப்பி ட்ராப் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ணுறேன் நான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கீழே எதுவும் ஸ்ட்ராங்கான லோஸே கிடையாது, ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ் தான் இஎஸ்லுமே. அதனால்தான் அப்படி இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணிவிட்டு எஸ்எல் வாரமா டிபி வாரமான்னு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துடலாம். இன்னைக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. மேக்ரோஸுக்கு முன்னாடியே ஹிட் ஆகிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். மேபி இங்கேருந்து ஒரு பைஸ் கிடைச்சா இன்னொரு என்ட்ரி போகலாம்ல. Step to what trade? என்னத்துக்கு ரிவர்ஸ் ஆகிறான்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. இஎஸ் ஒரே ஒரு ஸ்வீப் இந்த எல்லாத்தையும் காலி பண்ணுச்சுன்னா பக்காவாக இருக்கும். போயிட்டு பிஎஸ்லாம் எடுத்துச்சு, இப்போ எஸ்எஸ்எல் எடுத்தால் போதும். ஃபைவ் மினிட்டும் ஓகே. இந்த பாருங்க, இந்த லிக்விடிட்டி தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மீண்டுமா அதே இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சினாரியோ கைஸ், ஃபஸ்ட்டு இதுக்காக தான் மேக்ரோஸ் வந்த அப்புறம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். இருந்தால் நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே அது வந்து திரும்பி செல் ஆகும்னு தோணுதா? இன்வெர்ஷன் ஃபேராலிகா எடுத்தவங்க கூட மாட்டிருப்பான் நேரம். இந்த இடத்துல வந்து பைஸ் எடுத்துருப்பானுங்க மார்க் பண்ணி அந்த எஸ்எம்டி லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு. அவனுங்களுக்கும் அது அடி தான். ட்ராப்பிங் த போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நேற்று மார்க்கெட் க்ளீனாக இருந்தது, அழகாக ரிவர்ஸ் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. நேற்று பார்த்து எடுத்துக்கலாம். இது ஒரு கிளாரிட்டியே இல்லை. கான்டாக்ட்ஸ் நம்மளுக்கு நீ பைஸு, பட் நம்ம எதிர்பார்க்கறது 4 ஹவர் ஃபேராலிக்கு அப்புறம் வந்து பைஸு, அது வரைக்கும் ஒரு செல்ஸு. என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்க. இந்த இஎஸ் தான் ப்ராப்ளம் பண்ணுது எனக்கு. அப்படியே ஹைரைலே இருக்குது இன்னமும். எப்போவுமே அது ரெண்டுமே சப்போர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் நல்ல வேல்யூ கொடுக்கும். நேற்று ரெண்டுமே சப்போர்ட் ஆச்சு, எதிர்பார்க்காத மூவ் ஆயிடுச்சு. இது ஒரே காண்டி இஎஸ் மட்டும் ஃபாலோ ஆகட்டுமே, என்கியூ சீக்கிரமாக ஃபாலோ ஆகிடும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது டபுள் சைட் மார்க்கெட்டு. யாராக்கெல்லாம் பயமாக இருக்கும் இப்போ எக்ஸிட் ஆகிடுங்க. பிரேக் ஈவனில் தான் இருக்குது. lower low, come on. மேக்ரோஸ் வரைக்கும் ஓட்டுறானுங்க பார்த்தீங்களா? அந்த மேக்ரோ ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு கொடுத்துட்டா ஓகே, ஆப்போசிட் சைட் போச்சுன்னா எஸ்எல் இறங்குது. அப்படியே ஒரு கண்டினியூஷன் கொடுத்தா முடிஞ்சுது. பிஎஸ்எல்ஸுமே கலெக்டட் தான். இங்கே வேறு என்ன பெண்டிங்கில் எதுவுமே இல்லை, எஸ்எஸ்எல் தான் பெண்டிங்கில் இருக்குது. இதுவே கலெக்டட் பக்கா. அப்போ வந்து இங்கே தானே வரணும் அந்த ரேஞ்சு மினிமம் கிளியரா, அது ஒரு ரேஞ்ச். Come on, give me a move.
அதுக்கு கீழே வருமா தெரியல. ஏஷியனை வந்து மார்க் பண்ணுவோம். அதோட கீழே வருதுன்னா நம்ம டக்குன்னு ட்ரையல் பண்ணணும். ஆனால் ப்ராஃபிட் புக் ஆகிடும். எக்ஸாக்டாக 2 hour தான். ரொம்ப அநாயகமாக இருக்கு. மேக்ரோ லாஸ்ட் 1 minute. Come on, buddy. நேற்றுலாம் எப்படி தெரியுமா போச்சு? சரன்னு பை ஆச்சு. உட்காந்து ஹோல்ட் பண்ணும்போது அவனை வெறுப்பேற்றுது. You can. Ten seconds to go. Macros. மேக்ரோ வரும்போது ஒரு உள்ள செல் கேனில் வாங்கினா பை கேனில் வச்சுருக்காங்க. மேக்ரோ ஸ்டார்டட். யூ சி வாட் வில் ஹேப்பன். கைஸ் நம்ம எஸ்எல் வரையெல்லாம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் பியிலையாவது க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ மீன் உங்கள் விருப்பம். 1 hour நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பிரேக் ஈவன். இங்கே க்ளோஸ் பண்ணணும். கீழே வச்சுருக்கேன். I'm going to close a trade. 1 hour, that's it. Done for today. ரொம்ப அரைச்சாலாம் செட் ஆகாது. அது பொறுமையாக போய்கிட்டோம். நம்ம நல்லா 2வது என்ட்ரி எடுத்துக்கணும். இருப்பாகுது. கரெக்டாக எடுத்துக்கிச்சா? எக்ஸாக்ட்லி அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு கீ லெவல் வேணுமே. டைம் ஃப்ரேம் வேணால் டேப் ஆகணும். எதுவும் இல்லை. பிஎஸ் எக்ஸாக்டாக அதை பண்ணியிருக்கு கைஸ். பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் இஎஸில் பக்கா வேலை செஞ்சிருக்கு. ஸ்வீப் பண்ணது 7 o'clock லோஸு. இங்கே 7 காலி, 5 காலி, 6 4 எடுத்துச்சு. ஓகே, 4 o'clock எடுத்துதா இல்லையா? எடுத்தாச்சு. 4 o'clock வரை எடுத்தாச்சு. பிடிஆரவே இல்லையே. நான் எப்படி எடுப்பேன்? இங்கே எனக்கு இங்கே இருக்கு 1 hours. அங்கேயாவது வந்தால் போதும். 4 hour 4 minutes போயிட்டேன். 4 hourலேயும் ஒன்றும் காணும். ஓபின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணலாமா? ஸ்பீக்கர்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங். நம்ம ஜஸ்ட் ஒரு 1 hour தான் புக் பண்ணியிருக்கோமா? கரெக்டாக இருக்கும். எஸ்எம்டி இருக்குது இங்கே. என்ன 7 o'clock இதெல்லாம் பாருங்களேன். எல்லாம் 4 o'clock.
ஓகேயா. இங்கே வந்து 4 o'clockலாம் லோ ஸ்வீப்டு. ஸோ இது லோவர் எஸ்எம்டி, என் இஎஸ் வந்து ஹையர் லோ எஸ்எம்டி. என்னோட கேள்வியே எஸ்எம்டி வித்தவுட் கீ லெவல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ஐசிடி லெவல். வித்தவுட் கீ லெவல்னால் ஒரு 4 hour அந்த 1 hour அந்த பிடிஏ ரேஸ்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட் எதனா எஸ்எம்டி ஃபார்ம் ஆனதா அது வேலிட். அது எதுவுமே இல்லாமல் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்று பிடிஏ ரேஸ்லேருந்து ஃபார்ம் ஆகணும், அப்படி இல்லைன்னா இஆர்எல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகணும். அவங்க எக்ஸிட் ஆனதே நல்லது தான். அரௌண்ட் $185, $1 hour கூட கிடையாது, மிஸ் ஒரு $185 அவ்வளோதான். பொசிஷன் என்ன அந்த 1 hourன்றது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் மேக்ரோவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேக்ரோஸ் அதெல்லாம் கிடைக்கும். இது மட்டும் ஸ்வீப் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கும் டார்கெட் ரீச் ஆகும். 2 hour கிடைச்சி அகைன் இன்னொரு 2 hour ட்ரேடாக எடுத்துருக்கும். செட்டப் இருந்தால் எடுத்துக்கலாம்னா அப்படியே அக்ரெசிவாக போகிறது கிடையாது. இங்கேயும் பாருங்கள், ஐஸ் எடுத்தாச்சு. 815 ஐஸ் எடுத்தாச்சு. 815 ஐஸ் தான் இங்கே எங்கேயோ இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு பை டார்கெட் கிடச்சிதுன்னா இங்கே ஆல்ரெடி ரீச் ஆகிருந்தாலுமே இங்கே இனிமேல் தான் ரீச் ஆகணும். 815 இனிமேல் தான் போகணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ப்ரீவியஸ் டே ஹை வேறு எடுக்கவே இல்லை. ப்ரீவியஸ் டே லோன் போட்டு வச்சுருக்காங்க. நான் ப்ரீவியஸ் டே ஹை என்ன மார்க்கெட்டு எடுக்கவே இல்லை. வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இஎஸ்எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ என்கியூவில் ஒரு நல்ல பை ட்ரேட் இருக்கும்ல. ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே என்கியூவில் பை ட்ரேட் தான், செல் ட்ரேடே கிடையாது. செல் ட்ரேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணானா அந்த கன்ஃபர்மேஷன்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே அடிச்சுருந்தா 2 hour ஈஸியாக வந்துருக்கும். இது வெறும் 23 அது கொடுத்துட்டான். டக்குன்னு 54 கொடுத்துட்டான். அதுவே கம்ஃபர்டபுள் 2 hour 3 கேண்டில் அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்றைக்கி பைஸ். எக்ஸாக்ட்லி சேம் கேண்டில் 949. மேக்ரோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த பிஸ்னஸ் மேலே தான் போயிருக்கும். இங்கே எக்ஸிட் ஆனதுக்கு ரீசன்லாம் கைஸ் எஃப்இஜே கிடையாது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. திருப்பி வந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தரத்துக்கு எஃப்இஜிஸ்லாம் எதுவுமே இல்லைனா நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன். ட்ரேடர் வெளியே வந்துடலாம். நான் நல்லா சேல்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்குன்னு சொல்லுது. நைஸ் ட்ரேட் தான். அரௌண்ட் நம்மளுக்கு என்ன இது போச்சு நியர்லி 51. மினிட்லேயும் ஃபெராரி கேப் கிரியேட் ஆகுது. ஹையில் இருக்குது இஎஸ். இங்கே இன்னும் ஹையர் ஹை கிரியேட் ஆகலை. ரெண்டுமே எஸ்எஸ்எல் செட் இருக்குது. குட் ரிவர்சல், ஸ்ட்ராங் ரிவர்சல். லிக்விடிட்டி பிளேன்றது இதுதான். நோ பீரியரே லிக்விடிட்டி பிளே ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டை குறை சொல்லி தப்பு இல்லை கைஸ். மண்டே கிரேட் என்ட்ரி, செம என்ட்ரி மண்டே. டியூஸ்டே நேற்றுலாம் வேறு லெவல் என்ட்ரி. அதை எடுக்காதது நம்ம தப்பு. அதெல்லாம் எடுத்துருந்தா இப்போ இந்த என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 5 நாளும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கரெக்டான ட்ரேட்ஸ் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ண போகும் பாருங்க. நேற்று என்னம்மா வந்து ஒரு ஃபெராரி கேப்பை டேப் பண்ணிட்டு அதை வேறு ரீடேப் பண்ணுறான் 951க்கு பர்ஃபெக்டாக. செம பைசா, சூப்பராக போச்சு. எக்ஸாக்ட்லி மண்டேலாம் இன்னும் எம்எஸ்எஸ்லாம் வந்தது.
ஓகே வில்சி இன்னைக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னன்னா நம்மளுக்கு அந்த மேக்ரோஸ்குள்ளே கிடைக்கணும், ஒரு 10-10க்குள்ளே கிடைச்சாதான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் மேக்ரோ நல்லா போயிடுது, உங்களுக்கு ட்ரேடே கிடைக்காம நீங்கள் செகண்ட் மேக்ரோ வரையும் வெயிட் பண்ணுறது வேஸ்ட், எதுவுமே இருக்காது அங்கே. நம்ம வந்து எவ்வளோ தான் பிடிச்சோம், எவ்வளோ ஹேண்டில்ஸ் தான் நம்மளுக்கு போச்சு. ஆஹா, கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது. ரொம்ப கம்மி தான். ஐ மீன் 953லேருந்து 921, 30 தான். கைஸ் எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு, பைலாம் நல்லா தான் ஆகிட்டுருக்கு. நமக்கு பிடிஆரே டேப் ஆகாமல் போகுது. அக்ரெசிவ் பைஸ். இது வேறு அப்படியே நம்ம படித்த மாதிரியே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்லாம் வச்சு நல்லா கிளாஸ் எடுக்கலாம். எஸ்எஸ்எல், சாரி பிஎஸ்எல், எஸ்எஸ்எல், அகெயின் பிஎஸ்எல், டபுள் பெர்ச். எஸ்எம்டியும் இருக்குது இன்றைக்கி நமக்கு பை சைடுக்கு. இந்த பாருங்க, இது நியர்லி 4 o'clock தான் ஸ்வீப்பா, ஆனால் இங்கே 4 o'clock ஸ்வீப் ஆகிருக்காது. இஎஸ் 7:30 தான் ஸ்வீப். 4 o'clock கீழே இருக்குது, எங்கேயோ இருக்கும் போல் 4 o'clock. இருக்குது நல்ல ஒரு எஸ்எம்டி வேறு. anything NVOG. இல்லை, நாலு 8 தான் வச்சுருக்கேன். NVOG extend to P, extend PSLX. சூப்பராக இருந்திருக்கும் இங்கே என்ட்ரி ஒன்று தான். NVOGும் இருக்குது. ஓகே, நத்திங் வி கேன் டூ நவ். வெயிட் பண்ணுவோம், எது நியூ என்ட்ரிஸ் இருந்தால் பார்ப்போம். சரி, நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி தொட்டிருக்கு. அங்கே 23க்கு ஹோல்ட் பண்ணியிருந்தாலே 46 போனால் போதும். அது 46 மீறி இன்னும் வேறு கொஞ்சம் போயிருக்கு. அந்த ஹேண்டில்ஸ்லாம் எக்ஸாக்டாக 60 அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது கைஸ், நம்மளாம் முடிக்க முடியாது.
இப்போயே பார்த்தீங்கல்ல 51 ஹேண்டில் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுது. பட் நான் கேப்சர் பண்ணது 32 33 சம்திங். முன்ன பேர் ஈஸியாக என்கியூலாம் 10 ஹேண்டில் 20 ஹேண்டில் நகர்ந்துடும். ஆர்ஆர் கணக்கு வச்சுக்கணும், 1 hour 2 hour 3 hour. இப்போ நான் எங்கள் பிரேக் ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்லைல்ல. இஞ்சி போனால் எனக்கு என்ன வருத்தமாக ஆகும்? ஒன்று நான் இங்கே 2 hour புக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது நான் 1 hour புக் பண்ணிட்டு போயிருக்கலாம். நான் சொல்கிறது 1 hour புக் பண்ணியிருந்து பிரேக் ஈவெண்ட் போயிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்குது 1 hour தான் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏதோ 1 hour புக் பண்ணி அது 2 hour போயிருந்ததுன்னா என்ன, ஒரு 1 hour விட்டுட்டோம், சரி பரவாயில்ல விட்டுறலாம். நான் ரெண்டுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்து இந்த பிரேக் ஈவெண்ட்டில் போய் நான் $300 மேலே போன ட்ரேட் நான் பிரேக் ஈவெண்ட் விட்டுனா போச்சு. ஸோ அட்லீஸ்ட் நான் ரிஸ்க்காக இங்கே மேனேஜ் பண்ணி வெளியே வந்துட்டேன், அது போதும். சாட்சியே இல்லாமல் அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு ட்ரேடும் இப்போ வரைக்கும் அக்வயர் ஆகலை. ஈவன் 15 minutes சூப்பராக போயிட்டு இருக்கு மார்க்கெட். சீரியஸ்லி வேற லெவலில் இருக்குன்னா 155 இருக்கு. நேற்று எடுத்ததுலேருந்து செமையாக இருக்குது. நான் வேறு இன்னும் பயங்கரமாக அப்படியே இங்கேருந்து கீழே ஃபுல்லாக ஃபால் ஆச்சு. நான் இந்த லிக்விடிட்டிக்கு சொல்கிறேன், இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக ஃபால் ஆச்சுன்னா இது வேறு சூப்பராக இருக்குது. இது நேற்று மார்க்கெட்டு மேனிபுலேஷன் கொடுத்த கேண்டில், ஆனால் இது ஓபியா கிரியேட் ஆகிருக்கு, பயங்கரமாக இருக்கும் செட்டப்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அதான் ரீடிஸ்ட்ரிப்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணிருந்தது. இது ரீடிஸ்ட்ரிப்ஷன் தான் ஆகலை, அப்படியே எக்ஸ்பான்ஷன் கண்டினியூஷன் தான் ஆகிட்டு இருக்கு. டியூஸ்டே லோ ஆஃப் த டே வித் த என்வாக் ப்ளஸ் மேலே வேறு நம்மளுக்கு டிபி பெண்டிங்கில் இருக்குது. இது ப்ரீவியஸ் டே ஐயோ வந்து இஎஸ் எடுத்துகிட்டு வேறு எடுக்காமல் இருக்குது. இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு பைஸ் போகிறதுக்கு இருக்குது. காய்ஸ் வேறு லெவலில் போகுது. ரொம்ப எக்ஸ்பான்ஷன் ஆனால் வெறுப்பாகுது. நம்ம ஒரு ட்ரேடே அங்கே அக்வயர் ஆகாமல் அது பாட்டும் போயிட்டு மொத்தமாக இருக்கிறது. நம்ம பைஸ்ன்னு சொல்லிட்டு பயஸ் கண்டுபிடிச்சோம், நம்மளால ஒரு பை எடுத்துட்டு உள்ளே போக முடியாது. 5 மினிட்ல டேப் இல்லை, 3 மினிட்ல இல்லை, பிரேக் அவுட் ட்ரேடிங் மாதிரி போயிட்டு இருக்கு. 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன். இப்போ அது பார்த்தீங்களா, எஸ்எம்டியா அழகாக இங்கே வந்து தொட்டிருந்தா ஈஸி ட்ரேட்.
எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஷார் சாமி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே பைஸில் இருக்கா. எஸ்பிஏ பையில் தான் இருக்கு அப்படின்னா NVIDIA ரெக்கவரி எல்லாமே செல் அடிச்சு தான் ஏற்றிருக்கு. 1 வெயிட்டேஜ் 2 3 4 7 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் வெயிட்டேஜாக நல்லா பை போயிருக்கா. அது போதும். கோல்டு திருப்பி நியூ ஆல் டைம் ஹை. அதே இடத்துக்கு வந்திருக்கேன் என்ட்ரிக்கு. அதெல்லாம் என்ட்ரி இருக்கு, டெய்லி என்ட்ரி இருக்கு. இன்னும் இப்போ ரீச் ஆகல, ரேஞ்சு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஜியோவும் ரேஞ்சு பெண்டிங்கில் தான் இருக்குது. இதுவும் ட்ரேட் எடுக்கிறதில்ல. ஓகே, இது வந்து இப்போதைக்கு செட் ஆகாது. பேக் டு எம்ஐக்யூ பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம என்ட்ரிலாம் தரல. இதுக்கு மேலே நம்ம எங்கே வந்து இதில் என்ட்ரி கேப்சர் பண்ணுறது? இவ்வளோ மொமெண்டம் வெறும் 20 நிமிஷத்தில் நடந்திருக்கு. இதான் பவர் ஆஃப் த மேக்ரோஸ். எக்ஸாக்ட்லி அங்கே பாருங்கள், 9:50 ஸ்டார்ட் ஆச்சா. 9:50 இப்போ முடிய போகுது, அவ்வளோதான். இந்த கிழமை முடிஞ்சா 10:10. 188 ஹேண்டில்ஸ். அதான் இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு இங்கே கீழே வச்சுருந்த 60 ஹேண்டில் ட்ரேடுக்கு கவர் ஆகிருக்கு. 60 ஹேண்டில் ட்ரேடுக்கே நியர்லி இன்னும் கொஞ்சம் போனால் 1:3 வரும். இப்போதைக்கு 1:2.5 கவர் ஆகுது. இன்னும் எது வரைக்கும் டார்கெட் போக போகிறானு. அவ்வளோதான், சைடில் எதுவுமே கிடையாது, மேலே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுவுமே அதே தான். இஎஸ்மே சிஎஸ் ரீச் ஆகிடுச்சு. 11 AM கேண்டில் ஸ்வீப்பு. இங்கே இன்னும் ஸ்வீப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்வீப் இல்லை, பிரேக். ஆமாம், எனக்கு லாங் வே டு கோ. உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ரெண்டுமே ஒரே சைடில் இருந்தால் தான் நல்லா நகரும். இஎஸ் ரொம்ப நேரம் பைஸ்லேன்னுன்றது, அதுக்கப்புறம் கலெக்ட் ஆகிட்டு கிளம்பிச்சா. அந்த கலெக்ட் ஆனதான் நம்ம கொஞ்சம் சைக்கிள் கேப்பில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் மாரி பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் ரியாலிட்டி போத் கோரிலேட்டட் பிளான். நம்மளுக்கு ரெண்டுமே நகர்ந்தால் தான் பயங்கரமாக என்ட்ரி கிடைக்கும். நேற்று ரெண்டுமே நகர்ந்தது, ரெண்டுமே ஒரே மாதிரி ஆக்ட் ஆச்சு. அதான் உங்களுக்கு என்ட்ரிஸ் நல்லா போச்சு. ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு செல் ஆச்சு. செல் ஆகிட்டு தான் பை அடிச்சாங்க. மேனிபுலேஷன் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு. இந்த ரெண்டுமே டிஃப்ரென்ஸே இருக்காது. இந்த மாதிரி இருக்கணும் என்ட்ரி. நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்ற சம்மந்தமே இல்லாமல் நம்ம எக்ஸிட்டே ஆகக்கூடாது. இதனால தான் உங்களை ஃபண்டிங் டிக்ஸ் போல் ப்ராஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறது, உள்ளே எடுங்க அப்படின்ட்டு. டுகாடியும் நான் தப்பு சொல்லலை. கன்சிஸ்டன்சி அங்கே வந்து லிமிடெட் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பண்ணணும். ஏன்னா கூடமா நீங்கள் ஒரு நாள் நல்லா ப்ராஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி 100% பண்ணாமல் நீங்கள் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டு. இதுவே ஃபண்டிங் டிக்ஸில் நான் ஒரு ட்ரேட் பெரிய ட்ரேடாக நீங்கள் 1 or 2 ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா கூட மிச்சம் இருக்கிற அந்த வின்னிங் டே சைக்கிள்ஸுக்கு நீங்கள் வெறும் $150 பெர் டேன்னு சொல்லிட்டு 3 டேவோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பே அவுட் எடுத்துக்கலாம். அது அங்கே வந்து 1350 தான் தராங்க. பட் இங்கே 5K பே அவுட் சைக்கிள் இருக்குது. ஈவன் தோ நான் ப்ளூ கார்டு எனக்கு அஃபிலியேட் பண்ணாலுமே கரெக்டான விஷயத்த சொல்லிடணும்ல. சொல்லப்போனால் இப்போ நான் ப்ளூ கார்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் எனக்கு கமிஷன் தான் அதிகமாக வரும். ஏன்னா அங்கே 16%. ஃபண்டிங் டிப்ஸில் நீங்கள் அக்கௌண்ட் எடுத்துக்கினாலுமே 10% தான். ஆனால் நான் எதுக்கு ஃபண்டிங் டிப்ஸ் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ரிவார்ட்ஸ்க்காக தான், கன்சிஸ்டன்சி கிடையாது. பே அவுட் கேப்பும் உங்களுக்கு அதிகமாக வருது. இன்னும் ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் இல்லை ஃபண்டிங் டிப்ஸில். ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் நல்லாயிருக்கும். பட் ட்ரேடிங்கோட தான் கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங்கோ ஈஸி தான். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எடுக்கும்போது ட்ரேடிங் இவ்வளோ காப்பி ட்ரேடிங் ஒர்க் ஆகாது கைஸ். ட்ரேடர்கேட்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரேடிங் வியூன்றது காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஓகே, இன்பில்ட் காப்பி ட்ரேடிங் இதில் கிடையாது. நீங்கள் ஃபண்டிங் டிக்ஸ்லேயே இன்னொரு 50K எடுத்து நான் காப்பி ட்ரேடிங் போடலாமா அப்படின்னு கேட்டால் ட்ரேடர்கேட்லேருந்து போடலாம். ட்ரேடிங் வியூலேருந்து போட்டால் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆகாது. நல்லா செக் பண்ணிட்டு சொல்கிறேன்.
ஃபிக்ஸும் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து பே அவுட் எடுங்க. ட்ரேட் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, சாஃப்ட்வேர் யூஸிங் ஃபார் காப்பி ட்ரேடிங். 7 டே ஃப்ரீ ட்ரையல் பேக் கூட தருவான். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. $50க்கு 20 அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். மந்த்லி $50 கட்டணும் காப்பி ட்ரேடிங்காக. பட் 20 அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் $50ன்றது ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு அதுதான். எல்லா பிளாட்ஃபார்மும் அக்ராஸ் மல்டிபிள் ப்ராஃபிம்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ரெண்டுமே காப்பி ட்ரேட் ஆகும். நீங்கள் இப்போ டாப் ஸ்டெப்பில் போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அப்பெக்ஸில் ஃபண்டிங் எக்ஸ்ட்ரா ட்ரேடர் கட் வச்சுருக்கீங்க, ரெண்டும் வேறு வேறு பிளாட்ஃபார்ம். இன்னும் வேறு எதனா ஒரு கம்பெனியில் போய் அக்கௌண்ட் எடுத்துறாங்க, நிஜா ட்ரேடர் இருக்குது. இதெல்லாமே நான் காப்பி ட்ரேடிங் பண்ணலாமா? அப்போ நான் எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறதுனா, எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மிச்ச அக்கௌண்ட்ஸ் எல்லாமே காப்பி ஆகும். ஸோ மல்டிபிள் ப்ராஃபிம்ஸ் வித் மல்டிபிள் காப்பி ட்ரேடிங் ட்ரேட் சிங்கர் பயங்கரமாக பண்ணுவானுங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ளூ கார்டியனில் எனக்கு அதர் ப்ராஃபிம்ஸோட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகே, அதுவும் ஒரு நமக்கு செட் ஆகாத பாயிண்ட். ஸோ ஆஸ் எ யூசர் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லி, தாராளமாக ப்ளூ கார்டியன் சூஸ் பண்ணுவேன், தப்பே சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு இது போதும், நான் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் போதும். $1,350 பெர் பே அவுட் ஃபார் த ஃபஸ்ட்டு 3 பே அவுட். அதான் ஓகே, சூப்பர் தான், இல்லைன்னு சொல்ல. அவன் மைண்ட் செட்டை பொறுத்து. தென் ஆஃப்டர் த பே அவுட்ஸ் ஆர் இப்போ ஃபினான்ஸ் ஓகேனா கூட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குங்க. ட்ரேடிங் வியூவில் ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாரெக்ஸ் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனையே இல்லை, நார்மலாக பண்ணிட்டு போயிடலாம். ஃபியூச்சர்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே வாங்கினா கூட ஒரு 30 டே ட்ரையல் பேக் நீங்கள் ஃப்ரீயாகவே தரும். ஓகே, ஃப்ரீ ட்ரையல் பேக் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நவம்பர் மாதம் எண்டா சம்திங் அப்போ ஞாபகம் இல்லை, பிளாக் ஃப்ரைடே வரும். இப்போ பயங்கரமான ஆஃபர்ஸ் போகும். ஆனால் அது ஆனுவல் ஆஃபர்ஸ், மந்த்லி ஆஃபர்ஸ் கிடையாது. 80% கூட போவோம். இப்போ $10,000 பேக்னா $2,000 கட்டினா போதும். 5 மினிட்ல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகிட்டு அதில் மார்க்கெட் டேப் ஆகிட்டு அகெயின் 1 மினிட் போச்சுன்னா நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரியே இங்கே ஆகலை. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கணுமே. இது வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பைக் ஹேண்டில் தாண்டி நான் பைக் ஹேண்ட் பாடி க்ளோஸ் வச்சுட்ட பிறகு நான் சொன்னது நடந்தால் ஓகே, இல்லைனா கஷ்டம். அது எதுக்குன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் ஓவர் ட்ரெண்டிங்கில் போகும்போது கண்டினியூஷன் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக எங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் கொடுத்துட்டு போகும். அதாவது 5 மினிட் ஃபேர் வேலி கேப்பு, அதில் 1 மினிட் டேப் ஆகணும். அதுக்கப்புறம் 1 மினிட்ல என்ட்ரி ஒரு ஐஓஎஃப்இடியோ சம்திங் ஆனால் ஒரு ஐஎஃப்இடியோ கிடச்சா எடுத்துடலாம். அப்படி அது வந்து இன்னும் டிஓஎல் பெண்டிங்கில் இருக்கணும். இங்கே டிஓஎல் பெண்டிங்கில் தான் இருக்குது. டிஓஎல்னா டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இதுவாது டிஓஎல் மேலே இருக்கிறதுலாம் கூட வேணாம், அட்லீஸ்ட் இது. மார்க்கெட்டும் இன்னைக்கு ஃபுல்லாகவே நிறைய மூவ்ஸ் கைஸ். 2% கிட்டே ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த ஏஷியன் மார்க்கெட் டு 1.5%. இன்னமும் ஷெடவுனில் தான் இருக்குது யூஎஸ் கவர்மெண்ட், சரி பண்ணவே இல்லை அவனுக்கு. டேட்டாவும் வரல, ஒன்றும் வரல. என்எஃப்பி சிபிஐ டேட்டாலாம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுற மாதம்லாம் லைஃப்பில் நான் எதிர்பார்த்ததே இல்லை, இப்போ நடக்குது.
இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. கேண்டில் க்ளோஸ் இருக்கணும். ஒரு பைக் கேண்டில் அபோவ் த பாடி க்ளோஸ் ஆகிட்ட பிறகு எஃப்இஜி டேப் ஆகிட்டு 1 மினிட்ல வச்சுக்கோனா அது வேலிட். இந்த மாதிரிலாம் இருந்தால் கஷ்டம். ஸ்வீப் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டேப் இந்த இடத்துல ஆயிருந்தா போதும். ஈவன் தோ பிரேக்கருங்க அவைலபிள் தான். ஆனால் நம்ம பிரேக்கர் எடுக்கும்போது ஃபெராலிக்கா போய் தொடும். அதுதான் ஒரு வெறுப்பான விஷயம். ஃபஸ்ட்டு பிரேக்கரும் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு மார்க்கெட் அப்படியே போயிடுச்சு. இப்போ இதுதான் பிரேக்கர். ஓகே, அது கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் டேப்லாம் ஆகல, அப்படியே போயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஒரே ஒரு ஃபெராலி கப் வந்து இருந்தால் ரொம்ப ஈஸியாக தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு. டிஎக்ஸ்ஐ அப்படியே ஸ்விங்கிங்கில் தான் இருக்கு இன்னும். எக்ஸ்பெக்டிங் திஸ் ஐஆர்எல் வந்துட்டு போகலாம். ஃப்ளாப்பு $100 டார்கெட் பண்ணுறோம், பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேட்ஸும் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ். சிஎஃப்டி ப்ராஃபிட்ஸில், ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்ஸ்லாம் ஸ்விங் பண்ணாதீங்க. நிறைய ப்ராஃபிட்ஸில் ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டிங் பண்ணுறது அலோடே இல்லை. அதனால் இடம் உடம்பா பண்ணி அக்கௌண்ட் ப்ரீச் பண்ணுறாது. ஹெச்ஆர் மார்க்கெட்னாலே ஃபேர்வேலி கேப் தான். ஆனால் இது வந்து ரீஃபைன்மெண்ட் பண்ணுங்க. 5 மினிட்ல தான் நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மார்க் பண்ணிவிட்டு நான் புதுசாக எதனா ஃபேர்வேலி கேப் க்ரியேட் ஆகுதான்னு பார்ப்பேன். ஐஎஃப்இஜியை மார்க் பண்ணிட்டு அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா அங்கேருந்து ட்ரேட் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் கில் ஜோன் ஆகணும். 8:30 8 o'clock. பார்த்தீங்களா, இது ஓகே. அப்போ இது வந்து 8 o'clock தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அவுட் ஆஃப் கில் ஜோன் இருந்துச்சு. அரல்ஸ் உங்களுக்கு இங்கே தான் எஃப்இஜி இருக்குது, எதனாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆல் டைம் எனக்கும் போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது. ஒரு அவுன்ஸு 28.34 கிராம்ஸ் கோல்டு தான் ஒரு அவுன்ஸ். 24 கேரட். Still stuck in this space. ஐசி பேஸ் சொல்கிற இதுக்கு மாதிரி நமக்கு என்ட்ரி கிடையாது, கஷ்டம்தான். அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்ஸ் நம்ம பார்த்தோம், லிக்விடிட்டி கரெக்டாக ஆச்சு, கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டோம், பைஸ் எய்ம் பண்ணுறோம். ப்ரீவியஸ் டே ஐஸ் தான் நம்மளோட டார்கெட்டு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதுவும் போய் ரீச் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு ஒரு என்ட்ரியே வராமல் போய் ரீச் ஆகிடுச்சு. டெய்லி உங்கள் ட்ரேட்ஸை ஜேர்னல் பண்ணுங்கள். ஜேர்னல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தனி டிஸ்கார்ட் சேனல் கூட உங்களுக்காக ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரைவேட்டாக, இல்லையா அட்லீஸ்ட் நோஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஜேர்னல் கண்டினியூ பண்ணுங்கள். இஷ்டத்துக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எக்ஸலில் வந்து கஸ்டமைசேஷன்லாம் ரொம்ப இதுவாக இருக்காது, நார்மலாக இருக்கும். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஃபேன்சியாக எடிட் பண்ணிக்கலாம். பட் வெரி யூஸ்ஃபுல் ஆப். என்குவினி நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுச்சு. வேறு ஆல் டைம் போச்சுன்னா வெறுப்பாகும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம். இந்த வருஷம் ஃபுல்லாக ஆல் டைம் தான் போயிருக்கு. ஏப்ரல் மாதத்துலேருந்து சார்ட்டை எடுத்து பாருங்க. ட்ரம்ப் ஃபஸ்ட்டு டம்ப் பண்ணார், அதுக்கப்புறம் பம்ப் பண்ணார். இதில் இருந்து ஃபுல்லாக மேலே.
இந்த ஒரே ஒரு கேண்டில் காலி பண்ணுச்சு நியர்லி 1 ட்ரில்லியன் மேலேன்னு நினைக்கிறேன். லிக்விடிட்டி எப்படி ப்ளே ஆகுது பார்க்குறீங்களா மார்க்கெட்டில்? அழகாக நேற்று கம்ப்ளீட் ஆச்சு, நீங்கள் எடுத்துது. இந்த மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து பயாஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியும். ஈவினிங் 1 மினிட்ல கூட ட்ரேட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்கிறேன் பண்ணுற மாதிரி. ஆனால் கான்டெக்ட் புரியணும் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வித் ஃபண்டமெண்டல்ஸோட. இப்போதைக்கு டேட்டாஸ் எதுவும் இல்லை, அதனால் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம பாட்டு ஜாலியாக ட்ரேட் பண்ணிருக்கோம். 10 AM நியூஸ் கிடையாது. அடுத்தது சம்டைம்ஸ் வந்து இந்த 8:30 நியூஸஸ்லாம் பெருசாக ஆச்சுன்னா அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். 8:30 மேனிபுலேஷன் ஆகிடுச்சுன்னா 9:30 ஆகணும், எக்ஸ்பான்ஷன்ஸ் போய்டும், மேனிபுலேஷன்ஸ் பண்ண வராது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளுக்கு நடக்கலை நியர்லி 1 மந்த்தாக. ஆமாம், 1 மந்த் இல்லை, 15 டேஸாக. அக்டோபர் 1லேருந்து ஷட் டவுன், 15 டேஸ் ஆகுது எக்ஸாக்ட்லி. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து தொடவே மாட்டேங்குது. இங்கே தொட்டுருச்சு அதுன்னு சொல்லிட்டு கிளியர் எஸ்எம்டி ஆக்கிட்டு நம்ம எடுத்துட முடியாது. இந்த நேரத்தெல்லாம் அதெல்லாம் பண்ணால் செட் ஆகாது. நம்மளே ஓவர் த ப்ரீமியமில் இருக்கும். இங்கே போயிட்டு நம்ம பை எடுத்து அக்ரெசிவாலாம் மாட்டிக்கூடாது. ஏதோ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரை பண்ணுறோமா, கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஜியோபியில் ஒரு பெரிய கேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் மாறிட்டதுனால இந்த மாதிரி ஆச்சு. ஒரு குவார்ட்டர் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆச்சு பாஸ். இந்த இடம் இந்த ஆகஸ்ட்லேருந்து பார்க்கணுங்க. ஆகஸ்ட் 1 விட்டுருங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபுல்லாக கன்சல்டேஷன். ஒரு குவார்ட்டர் இல்லை சார், 2 மாதம் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆச்சு. ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் தான் தூக்கி விட்டானுங்க மார்க்கெட்டை ஃபுல்லாக மேலே. இன்னும்லாம் சும்மா போயிட்டு பாருங்கள், இந்த ஸ்வீப் ஆயிருக்கா, அங்கேருந்து உங்களுக்கு எதனா செட்டப் கிடைக்கும். மேபி அது 1 hour 15 minutes எதெல்லாம் வேணாலும் தான் இருக்கலாம், ஆனால் கிடைக்கும். நோட் பண்ணணும், போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடணும். போட்டுடா பார்த்தாலே தெரியும், இருந்தாலும் சும்மா போடுங்க பழகிறது வரைக்கும். அதுக்கடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் செட்டப் பக்காவாக இருக்கா. நான் எடுக்கல, சும்மா சொல்கிறேன். ஆனால் இந்தமாதிரி பேக் டெஸ்ட் பண்ணுவேன் நான். EU GU XUவில் பார்ப்பேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி தான். இப்போது இங்கே வந்து எஸ்எல் வைக்கலாம், அது வந்து லூஸ் எஸ்எல், ரைட் எஸ்எல்லாம் இங்கே வைக்கலாம் ஃபஸ்ட் கேண்டில் ஐயில். பட் இன்டர்நெட்டில் எதுவும் பண்ண முடியாது. எப்பவுமே ஸ்வீட்டரில் அந்த ரிஸ்கில் எடுக்க மாட்டேன், இங்கே தான் வச்சுப்பேன். இன்டர்டே தான் எடுப்பேன். எடுத்துகிட்டு சும்மா இந்த லோ வரைக்கும் இது எவ்வளோ ஹேண்டில்ஸ் பிப்ஸ் 46.5 அரௌண்ட் 104. ஒரு நைஸ் ஒரு 2.2 hour அந்தமாரி வரும். பட் ஓகே, உங்களுக்கு டேப் ஆன டைம் பாருங்கன்னா மூச்சுட்டு இருக்க டைம் தான் நம்மளுக்கு. ஏன்னா USD ஜேபி மேக்ஸிமம் இந்த மிட் நைட்டில் டேப் ஆகிடும், இல்லை இயர்லி மந்தில் டேப் ஆகிடும். 5 o'clock and then 9 o'clock 9 o'clockலாம் டேப் பண்ணால் என்ன பண்ண முடியும்? இப்போ தான் நம்ம இதில் இருக்கலாம் முக்கியம். பரவாயில்ல கேஸ், நல்ல ட்ரை. அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸ்வீப்ஸு நான் அது தனியாக உங்களுக்கு அப்படின்னா ஒரு செஷன் வைக்கிறேன் வீக்லியில். IRL இல்லாமல் இந்த மாதிரி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. நியர்லி இது வந்து CRT டேர்ட்டில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுனாலும் ஓகே தான், நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டா அது புரிஞ்சால் போதும். MSS இருக்கணும், இடம் உடம்புக்கு மாட்டிக்கூடாது.
இதுல அவ்வளோதான் எம்எஸ்எஸ் ஆச்சு. இப்போ இங்கே தான் வந்து இங்கெல்லாம் இங்கே எம்எஸ்எஸ் ஆச்சு. பிடிஆருமே எதுவும் பெருசாக கிடையாது. இங்கே எடுத்தாலும் எடுக்கலாம், நான் என்னன்னு சொல்ல. கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துட்டு இந்த இடம் ஓகே. டாப் ஆகுதா? டாப் ஆகிருக்கு. இப்போது இது அப்படியே லைட்டாக எம்எஸ்எஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆகாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதுக்கு இது எவ்வளோ கிளியராக இருக்குது. இது எடுத்தால் நீங்கள் ஐஎஃப்இ வரணும். ஓகே, சூப்பர். ஃப்ரைடே எடுத்துகிட்டு கம்முன்னு உட்காந்து இவனுக்கு பிஎம் மாறினதுக்கு வண்டி எழுந்து பார்த்தா போதும், மார்க்கெட்டு மேலே இருக்கும். அது பண்ண முடியல டெக்னிக்கலோ அதெல்லாம் விடுங்க. நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்களா, லிக்விடிட்டி கிராப் ஆகுதா, அடுத்தது நீங்கள் போய் வேலையை பாருங்கடா. இதுக்கு மேலே ஸ்விங் ட்ரேடிங்லாம் ஈஸியாக நான் சொல்லித்தர முடியாது. இதெல்லாம் நிஜமாக நோவாமல் செய்கிற வேலை, நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். ஸ்வீப் ஆச்சா அது வந்து ஸ்வீப் வந்து ஒன் டே முடிஞ்சாதான் தெரியும், அவசரப்பட்டு உள்ளே போயிடக்கூடாது. ரன்னிங் கேண்டில் இருக்கும்போது ப்ரோ நான் ஸ்வீப் நினச்சேன், அன்றைக்கி டே முடியும் போது ஸ்லோவாக செல் ஆகி முடிப்பான், எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து வராது கைஸ். என்ட்ரி செப்டம்பர் 17 நியூயார்க் டைம் மதியானம் 2 மணி, நம்மளுக்கு நைட்டு 11:30 மணி வரும். ரேட் கட் அது ஃபண்டமெண்டல், அவ்வளோ சீக்கிரம் அதை பிடிக்க முடியாது, அதை விட்டுருங்க. பட் கண்டினியூஷன் பிடிக்கலாம். யூஎஸ்டிஜே பேப்பர்லாம் மொக்க பேர் பொறுமையாக போகும். இதிலே ஒரு என்ட்ரிஸ் இருக்குது, அடுத்தடுத்த பேரில் எடுத்துக்கலாம், எவ்வளோ கிடைக்கும். கேட் கூட கிடைக்கும். வெயிட் செகண்ட், நம்ம மறுபடியும் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒன்றுத்தையும் பண்ணல. கேடே எடுத்துக்கோங்க. ஐஆர்எல் இஆர்எல் அங்கன்னு இந்த மாதிரி ஸ்வீப்ஸும் பார்க்கலாம். இன்னொரு டே ஐஆர்எல் டேப் ஆனது ஓகே. ஏன் தெரியுமா இங்கேருந்து போகுது, எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகணும், அதை புரிஞ்சுக்கோங்கண்ணா. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டே ஒரு டே இப்போ இதுலேருந்து கான்செப்ட் பண்ணுவோம். 1ஆம் தேதி நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. மார்க்கெட்டு ஃபுல்லாக கன்சாலிடேஷன், ஒரு மேனிப்புலேஷன். எம்எஸ்எஸ் வித் பிடிஆரே என்பது பக்கா பிடிஆரே. ஓகே, அந்த ஐஸ்லாம் எடுத்த எம்எஸ்எஸ் இங்கே தான். அடுத்து நீங்கள் டேப் பார்த்து 7 o'clock 8 o'clockலாம் தாராளமாக எடுத்துடணும், கண்ணமுன்னு எடுத்துடணும். இப்போ உங்களுக்கு ஒரு 16 ஆங்கிள்ஸு உடனே போயிடுச்சா. நீங்கள் நியூ 2 வாரம் போயிட்டு கன்சிடர் பொறுமையாக தான் போகும். யூஎஸ்டி கேடு பேரு இதெல்லாம் பொறுமையாக தான் போகும். ஜியூ எக்ஸ்யூ தான் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஒரு ஐப்பு. ஓகே, அவங்க என்ன பண்ணணும், அடுத்த டேயில் போனால் அங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு கிளம்பிருக்கும் கன்ஃபார்ம். அப்போ அதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு ரேஞ்சு, இந்த ஒரு கேண்டில் உள்ளார தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தது அக்டோபர் 2 கேண்டில் உள்ளார. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இதை மார்க் பண்ணுவேன். ஆனால் அதை எடுக்காமல் இப்போ இந்த மாதிரி முடிச்சா வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிடணும், வேறு வழி கிடையாது. புரியுதுங்களா. இது டே 8, அப்போ 9 எப்போ நான் உள்ள போய் ட்ரேட் பார்ப்பேன். அட்லீஸ்ட் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ரேஞ்சாக இருக்கும் டிபி. அட்லீஸ்ட் இட்ஸ் எ கிரேட் ட்ரேட். எம்எஸ்எஸ்ஆ இந்த ஐ எடுத்தோடனே அடுத்தது உள்ள டெப்த்தாக வருதா இந்த ஃபெராலிக் அப்படின்னு என்ட்ரி நான் இங்கே வந்து போடுவோம் ப்ரோன்றதெல்லாம் வந்து போய் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம்லாம் மார்க்கெட் வந்து போனது தெரியாது. இந்த எஃப்இஜி டேப் ஆகணும்னு நான் எடுத்துவேன். வேணும்னா அதிகபட்சம் அது பெரிய எஃப்இஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிஇ கொண்டா நீ வெயிட் பண்ணலாம். புரியுதுங்களா. நான் அதையுமே வந்து ஹிஸ்ட்ரியில் இல்லை, இப்படியே எடுத்துட வேண்டியது தான். சிஇ போனால் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனோன்னா பண்ணலாம். ஃபஸ்ட்டு கில்ஸோனா ஓகே 3 to 4 லண்டனோட. ஆனால் லண்டன் பேர் கிடையாது, நியூயார்க்லேருந்து கிளம்புறதுக்கு காரணம் இது கேடு யூஎஸ்டி ரெண்டுமே வெஸ்டர்ன் சைடு தான். அடிச்சிருக்கான உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக 4 hour தாராளமாக போகும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்விங் ட்ரேடிங். ஆனால் டெய்லி என்கியூ வந்து பார்த்தோம். தப்பு சொல்ல, இதுவும் பாருங்கள், ஸ்விங் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்விங் மேக்ஸ் லைஃப் ஈஸியாக. அது நீங்கள் ஈவன் இன்ட்ராடே வரையும் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதுவே எடுத்துக்கோங்க, நேற்று வந்து இது நல்ல ஸ்வீப்பு டேயில், நல்ல ஸ்வீப்பு. எனக்கே தெரியும் கன்ஃபார்மாக இங்கே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம், 1 hour ஸ்பெண்ட்
நோ என்ட்ரி. இங்கே அவ்வளோதான், என்ட்ரியில் விட்டுறலாம். பெருசாக அதுவும் என்ட்ரி இல்லை guys. ஆனால் கன்ஃபார்மாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். நிஜமாக என்ட்ரி இருக்கும். இது எடுத்துக்கோங்க. அக்டோபர் 9 14. இது அக்டோபர் 9 வந்து அக்டோபர் 9. அக்டோபர் 9லாம் இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு மார்க்கெட்டில். இங்கே அக்டோபர் 9 14 தான் சஸ்டெயின் ஆகுது. அப்போ இது ஹையர் லோ எஸ்எம்டி, இது லோவர் லோ எஸ்எம்டி. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீப்பை பார்ப்பீங்க கன்ஃபார்மாக. அதான் 1 hour ஒன்ஸ். இங்கே ஃபாரெக்ஸ் எல்லாம் 3 hours ட்ரேட் பண்ணும்போது 1 hour ஒன்ஸ் நான் 1 hour ஒன்று பார்த்துட்டு போகுது. சேஞ்ச் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லி அவ்வளோதான். இங்கே அக்ரெசிவாக போயிருக்கா, இங்கே ட்ரேட் இல்லை. அப்போ யூரோ யூஎஸில் வந்து நீங்கள் ஹையரில் தானே பார்த்தீங்க, அப்போ அங்கே ட்ரேட் இருக்கான்னு பாருங்க. எதனா ஒரு பேரில் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இயூ வேறு ஜியூ வேறு கிடையாது, ரெண்டுமே ஒரே பேர் தான். நீங்கள் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணிதான். இங்கே தான் 8:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது போதுமே, இது பக்கா ட்ரேட் ஆச்சு. இந்த இடத்த தாண்டி எம்எஸ்எஸ் ப்ளஸ் உங்களுக்கு பிரேக்கர் இதில் மார்க் பண்ணிட்டு ட்ரேடாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எஃப்இஜி ப்ளஸ் பிரேக்கர் இருக்குது. இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணினாலே போதும். ஜஸ்ட்டு இந்த ஐசை ஹோல்ட் பண்ணாலும் 3 கிட்ட வந்துடும். இல்லை அங்கே விட்டுட்டிங்களா, இந்த எஃப்இஜியாக தான் எடுக்கலாம்ல ஈஸியாக. மேக்ரோ 10 மேக்ரோ பக்கா ட்ரேட் பார்த்தீங்களா. ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணும். ஜியூவில் இல்லை, பியூவில் என்ட்ரி இருக்குது. ஸ்விங்கை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு இன்ட்ராவாக கனெக்ட் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். ஒன்றும் காணும். கோல்டு ஏதாவது செம்ம செல்ஸு தெரியுமா. ஆனால் பயங்கர பொறுமை வேணும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கே அவங்க லேட் ஆகிருக்கும். நான் சொல்கிறது இந்த இடத்த நம்ம ஏதாவது ஸ்டீமில் பார்த்துட்டு வந்துருப்போம். ஒரு வாரமாக என்ட்ரி தரல, டேப் ஆகிடுச்சு. அந்த வாரம் பெருசாக எதுவும் என்ட்ரி இல்லை. மறு வாரம் அந்த மண்டே டேப் ஆனது அக்டோபர் ஃபஸ்ட் வீக் போல். பட் விழுந்தது செகண்ட் வீக் போல். அதுக்கு தான் செகண்ட் வீக் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த இடத்துலையுமே பாருங்கள், வெனஸ்டே ஹை ஆஃப் த வீக். வெனஸ்டேஸில் டேர்ன் ஆச்சுன்னா அது அடுத்த வாரம்லாம் ஃபாலோ ஆகும்னு சொல்கிறதுக்கு தான் காரணம். ஏன்னா வந்து வீக் ரிவர்சல்ஸ்லாம் பயங்கரமாக தரும் வெனஸ்டேஸில். அந்த 1 hour தான் உங்களுக்கு திறமை, எப்படி நீங்கள் போய் என்ட்ரி எடுக்கிறீங்க. நீ வந்து அவங்க எஸ்எம்டி கூட இருந்தது. இது வந்து நான் ஓபின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அது வந்து 2 AM அக்டோபர் 1 2 AM. நான் எப்படி ஓபின் எடுக்கிறேன்னா, ஃபுல்லாக கன்சல்டேஷனாக மார்க்கெட்டை தொட்டுட்டு எனக்கு வந்து இங்கே எம்எஸ்எஸ் நடக்கணும். இதுதான் கொஞ்சம் லோ வச்சுது. ஓகே, நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து என்ட்ரி எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வெனஸ்டே என்ட்ரி வந்து பார்க்கவே நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மறுநாள் பார்க்கும்போது லக்கிலி மார்க்கெட் திருப்பி அங்கே வந்தது. அதனால் எனக்கு அது என்ட்ரி கிடச்சிது. ஸோ அப்போ எனக்கு வந்து எஸ்எம்டியோடு இருந்தது. ஓகே, அதுவும் அந்த ட்ரேட் நான் 1 hourலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி மேலே மார்க்கெட் வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கிறது ஈக்குவல் ஆகி எனக்கே தெரியும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 5 day ஹோல்டிங்ஸ் நான் பண்ண மாட்டேன். வீக்கெண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் எஸ்எம்டின்றது எப்படி சொல்லலாம், இது 8 o'clock 1 AM 8 o'clock இது. நான் ஓபி எடுத்துருப்பேன் 2 AM. ஸோ எனக்கு இங்கே 2 AM எங்கே இருக்குது, கீழே இருக்குது. 2 AM ஸ்வீப் பண்ணி மேலே 8 AM போயிருக்கு. பட் எனக்கு இங்கே 8 AM மார்க்கெட் வரும்போது 2 AM ஸ்வீப் பண்ணலைல்ல. ஆனால் நான் அது அன்றைக்கி எடுத்துருந்தா எனக்கு அது எஸ்எம்டியான்னு லைவில் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் மறுநாள் தானே வந்து எடுக்கிறேன். அப்போ எனக்கு அது எஸ்எம்டியாக கன்வெர்ட் ஆகிடுச்சில்ல. ஸோ அப்படி தான் பார்த்துட்டு அது ஒரு என்ட்ரி. நீங்கள் அதை வந்து ஹோல்ட் பண்ணலாம், விட பரவாயில்ல. அதை அப்படியே வச்சுருந்து மறு வாரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் ஜஸ்டிங் ஒரு ஐஎஃப்இஜி கூட வேணாங்க, ஒரு ஓபியாவே எடுத்துக்கோங்க. நான் ஐஎஃப்இஜி உள்ளே வந்து டேப் ஆகும் மிஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கம்முன்னு ஹோல்ட் பண்ணால் போதும். இது எப்படின்னு தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வே தான் போகுதுன்னு. ஆனால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்ஷியல்ஸ் உங்கள் கையில் இருக்கணும் எப்போவுமே. ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு பார்ஷியல்ஸ் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ட்ரேடு செகண்ட் ட்ரேடு, ஃபஸ்ட்டு பார்ஷியல் செகண்ட் பார்ஷியல் ஒன்றா ஹிட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரகிள் ஆகலை. அப்போ இதுதான் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கணும். ஹோல்ட் ஆகுமானா இப்போ இந்த எஃப்இஜி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடணும். அப்போ இங்கே இருக்கும்போது எனக்கு 10 இருந்தது, இதை தாண்டி வெளியே வரும்போது எனக்கு 8 or 6 ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. எங்கள் வின் தான் 14 or 15 கிடைக்கும். அந்த மாதிரி தான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ இதில் இங்கே விட்டவங்க அகைன் என்ட்ரி பிடிக்கணும்னா திருப்பி நீங்கள் வந்து 1 hourல பொறுமையாக எஸ்எம்பிலாம் கன்வெர்ட் பண்ணி பிடிக்கலாம். நம்ம பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது 14 டாப் ஆகிறது. ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் த கில் ஜோன், ஏஷியன்ஸில் போய்டும், எதுவும் பண்ண முடியாது. 4 hours பார்த்துட்டு வரணும். நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கலைங்க, நார்மலாக காமிக்கிறேன். அட் த சேம் டைம் 21 எஃப்இஜி அதை டேப் ஆகிறது அன்றைக்கி ஃபுல்லாக டேப் ஆகிட்டே தான் இருக்குது, மாற்றி டேப் ஆகிட்டே தான் இருக்குது. ஆர்டர் ஃப்ளோவில் வரும்போது நீங்கள் எடுக்கலாம். இருந்தாலுமே எஸ்எம்டி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ்எம்டி இருக்கான்னு பாருங்கள். இது என்னது 21, எஸ்எம்டி இல்லை, அப்படியே தான் இருக்குது மார்க்கெட். ஒன்று இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும், ட்ரேடு இங்கே எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணணும். மறுநாள் போகும்போது வேணால் எஸ்எம்டி இருக்குது. 9 AM ஸ்வீட் ஃபுட் பை 21 கரெக்டாக. இந்த ஃபீஸுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அட்லாஸ்ட் இப்போ இங்கே எடுக்காமல் விட்டுட்டால் அங்கே எடுத்துருக்கணும், அங்கே எடுக்காமல் விடக்கூடாது. அப்படின்னா இதை பாருங்கள், இதை டேப் ஆகும்போது இங்கேயும் எதுவும் இருக்குல்ல, இதுவும் நீங்கள் சிஆர் எனிதிங் உங்கள் விருப்பம். இது அரௌண்ட் 9th October 2 AM, அவங்க 9th October 2 AM, பட் எனக்கு எஸ்எம்டி இருக்குது. சரிதா? ஸோ அப்போ இந்தியன் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இந்தியன் ட்ரேட் எடுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி கண்டினியூஷன் பிடிக்க முடியும். மேலே விட்டுட்டால் பொறுமையாக பார்க்கணும். இதை பார்க்க எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? 1 hourல உங்களுக்கு மார்க்கெட் என்ட்ரி தரதே கம்மி தான். ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண போகிற அவசியமே கிடையாது. நான் இதுக்கு மேலே என்கே பண்ணலாம் பை போக மாட்டேன். ஆனால் இங்கே ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிருக்கு. எனக்கு இது வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக மார்க்கெட் கீழே வருமானலாம் தெரியாது. ரன்னிங் மார்க்கெட் எனக்கு கண்டினியூஷனில் இருக்கும்போது நான் ஜஸ்ட் ஒரு 5 minute ஃபேராடி அப்போ மார்க் பண்ணுறதுன்னா இங்கே ஐரைடை க்ளோஸ் ஆகிருக்கணும். 1 minute கிடச்ச உடனே ஐஓஎஃப்டி கிடச்சா உடனே எடுத்துகிட்டு ட்ரேடு. அது ஒரு குயிக்கஸ்ட் 2 hour போயிடும். அதுக்கு மேலே கூட ஹோல்ட் பண்ண மாட்டேன். சார் டிஓஎல் வேணும்னு இவ்வளோ நேரம் கன்சல்டேட் ஆகும்போது எனக்கு மேபி செகண்ட் மேக்ரோஸ் பார்க்கலாம். ஆனால் கைஸ் என்னையுமே ஃபஸ்ட் மேக்ரோஸ் ரொம்ப ஒர்த்தியாக இருந்ததுன்னா செகண்ட் மேக்ரோஸ் எதுவுமே இருக்காது, சைலண்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ரேர் இது ரெண்டுமே ஒர்க்காக ஊற்றலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஏங்க இப்போது பார்க்கலாம். இங்கே மந்த்லி எடுத்துருக்கு, நான் மந்த் வரும்னு பார்க்குறேன் இந்த டிஓஎல். ஆனால் அது டிஎக்ஸ் வந்து செட் ஆகணும். ஃபண்டமெண்டல் லாட் ஆஃப் த ஃபேக்டர் ப்ளே ஆக போகுது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்ல முடியும். டேரெக்டாக இது டிஓஎல் ஆகிடும்னு சொல்ல முடியாது. இந்த ரேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும் தான் வெயிட் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி Thursday 9 அதே தான் ஜிபிபிலையும். இத்தனைக்கும் இங்கே எஸ்எம்டி கூட இருக்குது தெரியுமா. இது வந்து ஜூலை ஹையை வந்து செப்டம்பர் எடுக்கல. பட் இங்கே ஈவில் பார்த்தீங்கன்னா ஜூலை ஹைஸ்லாம் ஜூலை ஹைஸ்லாம் செப்டம்பர் எடுத்தாச்சு. அதே ஒரு எஸ்எம்டி தான். போர் அடித்து கைஸ், மென்டர்ஷிப்பாகவே ஆகிடுச்சுண்ணா இன்றைக்கி நம்ம லைவ் ஸ்ட்ரீமு. ஓகே, இங்கே எக்ஸ்பெக்டிங் அந்த Thursday அதே பாருங்கள். இந்த ரேஞ்சை கம்ப்ளீட் ஆனால் கூட பரவாயில்ல. எனக்கு இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆனாலும் ஓகே. கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி ஆகுமான்னு
ஒரு ஃபண்டமெண்டலும் இல்லை. ஃபண்டமெண்டல் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். இந்த நியூஸ் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம். லெட்ஸ் see இது ஈக்குவல் லோ. ஓகே, ஆனால் என்னன்னா இங்கே 10, அதாவது ஃப்ரைடே ஸ்வீப்டு பை டியூஸ்டே. இந்த இடத்துல ஃப்ரைடே தேர்ஸ்டேவா ப்ரீவியஸ் வீக் வந்து ஸ்வீப் ஆகலை. எஸ்எம்டியாகவும் பார்க்கலாம், ஈக்குவலாகவும் பார்க்கலாம். எனக்கு என்னன்னா கீழே வரையே கிடையாது லெஃப்ட் சைடில், அது இல்லாமல் அது புரியுதுங்களா. நான் இதே வந்து லிக்விடிட்டியாக தான் பார்க்குறேன். பட் அது ஒரு என்எஃப்ல உருவான கேண்டில் தான். ஸோ டேட்டா கேண்டில் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போதான் டிவைல் முடிஞ்சிருக்குல, ரீச் ஆகிட்டு இப்போ இந்த மார்க்கெட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே எக்ஸ்போர்டேஷன்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேயும் பாருங்கள் நம்ம ஸ்வீப். இங்கே வந்து இங்கே ஒரு ஐஆர்எல் கூட இருக்குது. நல்ல டேப் தான் இதெல்லாம். நீங்கள் நீங்கள் எனக்கு பிடிக்கலன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இந்த ஐஓஎஃப்லேயாவது போயிருக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். 20னா இந்தியன் டைமில் 4:30 மணி 5 மணி வரும் காலையில். இது ஏயுடி யூஎஸ்டி பேர், ஏஷியன் பேர்ஸ். அதெல்லாம் ஏஷியன் பேர்ஸுக்கு அதான் கில் ஜோன். நான் 5:30 மணி வருது காலையில். இப்போ இதுதான் கஷ்டம். 5:30 மணி தான் நம்ம உட்காந்து என்ட்ரி எடுக்க முடியாது. எடுக்க போகிறோன்னா மேல் தான் ஆகும், பார்த்து தான் ஆகும். இதுதான் கஷ்டம். 100 அதுக்கு இதே பெட்ரு. அப்போ நமக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக என்ட்ரி கிடச்சிருக்கோம். இது வந்து சின்ன என்ட்ரி. கம்பெனி இது வரைக்கும் மேலே போகிறோம். அப்படியே 3R இப்போயும் 2R ரீச் ஆகிருக்கு. 2.7 ஸ்விங்ஸுக்கெலாம் அது தாராளமாக போதும் தெரியுமா. உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லி இன்ட்ராடேயில் நிறைய லாட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து சிஎஃப்டியில் பண்ண முடியாது. சிஎஃப்டினா ஃபாரெக்ஸ் ப்ராஃபிட்ஸை சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம் காப்பி ரைட்டிங் தரத்துனால, இதெல்லாம் பண்ண முடியாது. 15 ஸ்வீப்டு பை 11 ஸ்வீப் ஆயிருக்கு. 11 பார்த்தீங்களா. 20 எஸ்எம்டினா அப்போது இது வந்து ரீஎன்ட்ரி. இன்னுமா அப்படியே இருக்கீங்க. ஓகே, இன்னும் 30 மினிட்ஸ் செகண்ட் மேக்ரோஸ் பார்த்துட்டு எதுவும் நம்ம கிளம்பிடலாம். லாஸ்ட் 1 minute to go.
லண்டன்லேயே ஒரு என்ட்ரி எடுத்துங்க, அந்த என்ட்ரியாக தான் நான் அப்படியே விட்டுருவேன். இப்போ வந்திருக்கேன் பாருங்க, 24,878. சரி, எதுக்கு நம்ம அவுட் ஆஃப் த கில் ஜோன்லாம் எடுத்துக்கிட்டு, அவுட் ஆஃப் த கில் ஜோன் தான் நினைக்கிறேன். 3 to 2 o'clock அது நியூயார்க்கு. அதனால் வந்துட்டு போவோம். இந்த எஃப்இஜி நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு பார்த்தா அது அப்படியே போகுது. லண்டனில் என்ட்ரி ஹோல்ட் பண்ணியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும். ஆஹா, 15 minute வரை கிரியேட் ஆகிருக்கா? நேற்று கிரியேட் ஆகி நம்மளாம் பண்ணுறது. வயசு செட்டே ஆகாது. இதை பாருங்க, லோவாக மேக் ஆகிடுச்சு. இஎஸ்லாம் இங்கே வந்துட்டான். மேக்ரோ ஸ்டார்டட் தான். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த அந்த டைமிங் தான் 10:10. இது 10:10க்கு அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில். 40 நிமிஷம் 50 நிமிஷமும் ஒன்றும் கிடையாது. மேக்ரோஸ் தான். அந்த டைமை நம்ம என்ட்ரி பிடிக்கிறதுக்கு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 40 minutes நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு 9:30 9:45 வரையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இயர்லியர் என்ட்ரிஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காமலாம் இருக்காது. ஓகே, 9:30 9:45 ஒரு பார்ட்டு, 9:50 to 10:10 மேக்ரோ ஒரு பார்ட்டு தான். பட் பிஃபோர் த மேக்ரோஸ் கூட உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும். அந்த 5 minutes நீங்கள் உஷாராக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 15 minutes நான் தனியாக பிரிச்சிருவேன். ஆஸ் எ பிகினர் ஃபஸ்ட்டு 15 minutes ட்ரேடே பண்ணாதீங்க. நான் ஒரு 4 to 6 மந்த்துக்கு ஃபஸ்ட்டு 15 minutes நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். எனக்கு புரியாது மார்க்கெட். ஓகே, பி ஓப்பன், யோசனையாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும், புரியாது, சரியாக இருக்காது, ப்ராபபிலிட்டி வராது, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் ஃபஸ்ட்டு பிகினிங்கில். அதுக்கப்புறம் புரிஞ்சிங்கன்னா அதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது மேக்ரோஸ் தனியாக, அடுத்து சில்வர் புல்லட் 10 to ஒரு 10:30 கிடைக்கணும். அபவுட் 10:30 எனக்கு ட்ரேட் வந்தால் யோசனையாக இருக்கும், அது எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேக்ரோஸ் ஒன்றுமே இல்லைனா லாஸ்ட் மேக்ரோஸ் போகலாம், அது தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு 1 hour இருக்காது கைஸ். சம்டைம்ஸு ஃபஸ்ட்டு 1 hour எதுவுமே இருக்காது. 9:30 10:40 வரையும் ஒன்றும் இருக்காது. அப்புறம் லைட்டாக 10:40 மேலே ஸ்டார்ட் ஆகும். 10:50 to 11:10 என்ட்ரி கொடுக்கும். இந்த மாதிரி பிரித்து பார்க்கணும் மார்க்கெட்டை. நடக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணது என்ன ஐசிடி சொன்னார்லாம் நான் சொல்கிறேன், ஓன் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறது. மேக்ஸிமம் இங்கே ட்ரேட்ஸ் இருக்காது கைஸ். செகண்ட் மேக்ரோஸ் வெயிட் பண்ணதும் ஒன்றும் இங்கே ப்ரோஜனம் இல்லை. ஓகே, வில் சி டுமாரோ. இன்னைக்கு நல்ல ஒரு பை ட்ரேட்ஸ், பையாஸ், பட் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஃபாலோவிங் த ட்ரேட் பிளான். நாளைக்குமே பைஸ் வியூஸ் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலுமே பிஎம் செஷன் என்ன ஆகுதுன்னு ஒரு கிளான்ஸ் நம்ம நாளைக்கு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். எப்போவுமே என்கியூ ரிவ்யூவில் ரொம்பலாம் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு பிஎம் என்ன ஆகுதுன்னு தெரியாது, நாளைக்கு லண்டன் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இந்தியன் டைமில் 7 o'clock நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6:30 போல் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க போதும். பிஃபோர் த ½ hour அனலைஸ் பண்ணால் போதும். ஏன்னா 8:30 உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக நடக்கும், அதுவும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு வியூ கிடைக்கும். ஆகாத இடத்துல மேனிபுலேஷன், ஆகாத இடத்துல மேனிபுலேஷன் ஆகிருக்கலாம். அதனால் நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிறது 8:30 AM 8:30 AM கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டைம் இருக்குது, பொறுமையாக இருக்குது. ½ hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி 9:30 AM உட்காரு. நான் சொல்கிறது நியூயார்க் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. என்கியூவில் ஸ்டார்ட் ஆகுறது நியூயார்க் டைம் தான். ஆனால் சிகாகோ மார்க்கெட் இருக்குது, சிஎம்இன் மேலே இருக்குல்ல, அது சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச். அவங்க 9:30 AM தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, சிகாகோ டைம் கிடையாது. எல்லாமே நியூயார்க் டைமில் நம்ம பேசுகிறோம். சிகாகோ டைமும் நியூயார்க் டைமும் வேறு. ஓகே, நத்திங் டு நியூ என்ட்ரிஸ் கைஸ். இது மாதிரி என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க போகிறதில்ல. ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.